கான்ஸ்டபிள் செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாரோட நேம் லிஸ்டும் இதுல இருக்குல்ல, இது ஆபீஸ்ல கொடுத்துரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். சார், என்னோட நேம் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்ல வரவே இல்ல. ஓ, வாட்ஸ் யுவர் நேம்? சார், வாட்ஸ் யுவர் நேம் மேம்? எம் வெண்ணிலா. செலக்டட் கேண்டிடேட்ஸ் நேம் எல்லாம் வாசிச்சாச்சுல. அதான் சார் நானும் சொல்ல வரேன், அந்த லிஸ்ட்ல என்னோட நேம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். செலக்டட் கேண்டிடேட்ஸ் நேம்ஸ் எல்லாம் வாசிச்சாச்சுன்னா அந்த லிஸ்ட்ல நீங்க இல்லன்னு அர்த்தம். அதான் சார் நானும் சொல்றேன், அந்த லிஸ்ட்ல என்னோட நேம் இல்ல. மேம், இன்னுமா உங்களுக்கு புரியல? அப்படின்னா நீங்க செலக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஏன் சார் நான் செலக்ட் ஆகல? இன்னும் சொல்ல போனா இந்த ஜாபுக்கு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. என்னோட நேம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்கணும். அதுக்கு அடுத்து தான் மத்தவங்க நேம் நீங்க வாசிச்சிருந்திருக்கணும். ஆனா லிஸ்ட்ல என்னோட நேமே இல்லங்கறீங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்தே எனக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கு சார் இந்த ஜாபுக்கு. மேடம், ரெக்கமெண்டேஷனே இருந்தாலும் எலிஜிபிலிட்டி இல்லன்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி இல்ல? எல்லாமே நான் கரெக்ட்டா தான பண்ணியிருக்கேன். எதுல குறை வச்சிருக்கேன்? ஐ டெஸ்ட்ல நீங்க 6க்கு 3 தான் சொல்லியிருக்கீங்க. 6க்கு 6 சொன்னாதான் உங்களை செலக்ட் பண்ண முடியும். சார், நான் எல்லாமே கரெக்ட்டா தான சொன்னேன். ரிப்போர்ட் என்கிட்ட தான் இருக்கு. என்ன செக் பண்ணி பாக்குறீங்களா? சார், நான் எல்லாமே கரெக்ட்டா தான் சொன்னேன். நீங்க ஏதோ பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு என்னை பழி வாங்குற மாதிரி தெரியுது. நான் பழி வாங்குற அளவுக்கு நீங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது மேடம். ஃபர்ஸ்ட் நீங்க யாரு நான் பழி வாங்குறதுக்கு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோமா என்ன? சார், நீங்க தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மேடம், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க தான் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் யூ ஆர் a PC. ஒரு எஸ்பி கிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல. உங்களை எப்படி எஸ்ஐ போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ண முடியும்? சார், நான் கேட்க தானே சார் செஞ்சேன். இங்க பாருங்க மேடம், மெடிக்கல் டெஸ்ட்ல நீங்க எஸ்ஐ போஸ்ட்டுக்கு குவாலிஃபைடு இல்லங்கிறது ப்ரூஃப் ஆயிருக்கு. ரிப்போர்ட் எல்லாம் இங்க தான் இருக்கு. செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஐ சைட் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ரிப்போர்ட்டும் என்கிட்ட தான் இருக்கு. செக் பண்ணி பாக்குறதா இருந்தா பாத்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மேல அப்பீல் பண்றதா இருந்தா 24 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணுங்க. இப்ப கிளம்புங்க. எனக்கு ஐ சைட் கிளியரா இல்லையா? மேடம், தேவையில்லாம என்கிட்ட பேசிக்கிட்டு நிக்காதீங்க. வேணா ரிப்போர்ட் எடுத்து பாத்துக்கோங்க. கான்ஸ்டபிள், உங்களுக்கு என்ன டவுட்டோ கிளியர் பண்ணு. சார், என்னோட மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுங்க சார். வெண்ணிலா தானமா? ஆமா. செக்கப்ல எல்லாமே கரெக்டா தான் சொன்னேன். இன்னும் 6க்கு 3 தான் இருக்குங்கறாரு. இந்த பாருங்க மேடம், 6க்கு 3 தான் போட்டுருக்காங்க. அது எப்படி? எனக்கு கண்ணு நல்லா தானே தெரியுது. ஐ செக்அப் பண்ண நேரத்துல தான் அப்ப பார்க்கணும். என்னோட ஹஸ்பண்டே ஐ டாக்டர் தான். தெரியும் மேடம். இவர் வேணும்னு தான் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பழி வாங்குறதுக்கு தான் பிளான் பண்றாரு. பாத்துக்கிறேன். ஏங்க, என்னை காணும்னு தேடி தேடி அலைஞ்சீங்கல்ல, அப்பம்போது என்ன பாட்டுங்க போட்டு கேட்டுக்கிட்டே வந்தீங்க? என்னது? இல்லங்க, காதலி பொண்டாட்டி இந்த மாதிரி யாராவது காணா போயிட்டாங்கன்னா உடனே பாட்டு போட்டுக்கிட்டே தானங்க வருவாங்க தேடிக்கிட்டு. சினிமா பாக்குறத கொஞ்சம் குறைங்க. என்ன தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க அந்த பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே வந்தீங்களா? இல்லைனா இங்கே உடல் அங்கே உயிர் அந்த பாட்டா? உன்னை இப்ப பார்க்கணும் அந்த பாட்டுல வருமே. சரி, உங்களை கடத்திட்டு போனானே அவன், அப்போ நீங்க என்ன பாட்டு போட்டு கேட்டுட்டு இருந்தீங்க? எனக்கு ஒரு பாட்டுமே போட்டு விடல. அப்போ எனக்கு மட்டும் எப்படி போடுவாங்க? அவங்க போடவே மாட்டாங்க போல, நம்மளா படிச்சுக்கிட வேண்டியதான். சரி, நீங்க என்ன பாட்டு படிச்சீங்க? நான் எங்க பாட்டு படிச்சேன்? அவங்க கூட சண்டைக்கு மல்லுக்கு நிக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருந்தது. அதுக்கப்புறம் எங்க சித்தி, அதுக்கப்புறம் இங்க வந்ததுல இருந்து ஒரே அழுகதான், அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அழுக கூடாது, சிபிஐ ஆபீசர் பொண்டாட்டி நீ இதுக்கெல்லாம் பயப்படலாமா அப்படின்ட்டு அடுத்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுல பாட்டு பாடுறதுக்கு எங்க இருக்கு நேரம்? ஒரு இடத்துல அடைஞ்சு கிடந்த உங்களுக்கே பாட்டு பாட நேரம் இல்ல, அப்போ உங்களை தேடி ஊர் ஊரா தெரிஞ்ச எனக்கு மட்டும் எப்படி நேரம் இருக்கும் பாட்டு பாடுறதுக்கு? அப்ப என்னை தேடி தேடி அலைஞ்சேங்கிறத ஒத்துக்கிறீங்க? என்னைய ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்களாங்க? ஆமா, மிஸ் பண்ணேன். எதுக்கு மிஸ் பண்ணீங்க? இந்த இப்படி பக்கத்துல இருந்து தொணன்னு பேசி உயிரை வாங்குறதுக்கு ஆள் இல்லையேன்னு மிஸ் பண்ணேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான், வேற என்ன? வேற ஒண்ணுமே இல்லையா? இருக்கு. என்னது? அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு மிஸ் பண்ணேன். போச்சு, வந்துட்டாரு. நல்லா உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டும் மிஸ் பண்ணேன். எதுக்கு? அடிக்கிறதுக்கு ஆள் பக்கத்துல இல்லையேன்னா? ஏங்க? சரி சரி, எதுக்கு? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் முதல்ல. எதுக்கு? அடிச்சதுக்கு தானே. அச்சச்சோ, நானே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எடுத்து கொடுத்துட்டேனா? அதுவும் தாங்க, அதுவும் போக இன்னொன்னு. அந்த இன்னொன்னு என்னொன்னு? அது
லவ் பண்றதுக்கு பக்கத்துல ஆள் இல்லையேன்னு மிஸ் பண்ணேன். ஆஹா. ஆமா, நான் உங்ககிட்ட நிறைய டைம் ஐ லவ் யூ சொல்லிட்டேன். நீங்க பதிலுக்கு ஒரே ஒரு தடவை கூட சொல்லல. ஒரு தடவை தெரியாம சொல்லி அடி வாங்கினதே போதும், ஜென்மத்துக்கும் போதும். ஏங்க எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்து நிக்காதீங்க. அம்மா, நீங்க எதுக்கு எனக்கு ஐ லவ் யூ சொன்னீங்க? ஏதோ புத்தி கட்டு போய் சொல்லிட்டேன், விடுங்களேன். இன்னொருக்க சொல்லுவீங்களா? எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும், ஒரு தடவை பட்டதே லைஃபுக்கும் போதும். நான் பாட்டு போடட்டுமா? தயவு செஞ்சு போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டாவே போடுறேன். என்ன? இந்த பாட்டு பிடிக்குமா? உங்க தலைவி பாட்டு. ஏன் தலைவியா? அது யாரு? ராதா. நீங்க தானே சொன்னீங்க ராதாவோட ஃபேன்னு. ஆமா சொன்னேன், ஆனா அது இந்த ராதா இல்ல. இந்த ராதா இல்லையா? ஒரே ஒரு ராதா தானே இருக்காங்க. எத்தனை ராதா இருக்காங்க தமிழ் சினிமாவுல? இல்ல, இந்த மூவில நடிச்ச ராதா இல்லன்னு சொன்னேன். அப்புறம் வேற எந்த ராதா? முதல் மரியாதைன்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? ஆமா, அந்த படத்துல வர்ற ராதாவா? எல்லா ராதாவும் ஒண்ணுதானே? அது எப்படி ஒன்னாகும்? ஏன் ஒண்ணுதானே? அந்த படத்துல என்னென்ன பாட்டு இருக்கு? இது என்ன, அந்த படத்துல எல்லா ஹீரோயினுமே ஜாக்கெட் போடாமலே இருக்காங்க. இவரு ட்ரெஸ் வாங்குற இடத்துல அப்ப இதத்தான் சொன்னாரா? ஏய், என்ன? இதுக்கு தான் ராதா ஃபேன்னு சொன்னீங்களா? இல்ல, இந்த படத்துல பாட்டெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? பாட்டுக்காக அந்த படம் பிடிச்சிருக்கு? ஆமா, என்ன வேற எதுக்கு? இந்த படத்துல ராதா எப்படி நடிச்சிருப்பாங்க தெரியுமா? எப்படி நடிச்சிருப்பாங்க? அதான் அப்படித்தான். ராதாவோட நடிப்பை பார்த்த மாதிரி தெரியல. நான் நடிப்பத்தான் பார்த்தேன். அப்புறம் ஏன் பர்டிகுலரா இந்த படம்னு சொல்றீங்க? இந்த படத்துலதான் அப்படி நடிச்சிருக்காங்க. அதான் எப்படி? அதான் அப்படித்தான். சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. இல்லையே, சரியா தானே இருந்தது, நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அப்படின்னா 2 years பேக் அந்த கருப்பசாமி இந்த கருப்பசாமி தானா? ச்சே, நான் ரொம்ப நல்லவன், அவன மாதிரி கிடையாது. எப்படி பார்த்தாலும் அப்படி தெரியல. பிராமிஸா, நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் தெரியுமா? அப்படி இருக்க போய் தான் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு முத்தம் கொடுக்க போய் அடி வாங்கிட்டு வெளியே போனேன். இன்னொரு தடவை அடி வாங்கினேன்னு சொல்லி பாருங்க. அடிச்சது இந்த கண்ணம். யோ கருப்பா, என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த கண்ணம்னா இந்த கண்ணாங்கிறது, இந்த கண்ணம்னா அந்த கண்ணாங்கிறது. இங்க வாயா. போதுமா போதுமா? ச்சே, கண்ணமெல்லாம் ஈரமா போச்சு. கருப்பா, ரொம்ப பண்ணாதீங்க. என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் தள்ளி உட்காருங்க. என்ன, டிராபிக் போலீஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஜீப்ல வர்றது யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் டிராபிக் போலீஸ் பிடிப்பாங்களா என்ன? சல்யூட் அடிச்சிட்டு விலகி நின்றுவாங்க. சும்மாவே கிளைமேட் குளுன்னு இருக்கு, இதுல கண்ணை வேற எச்சியா போச்சு. ரொம்ப தான். அடுத்து என்ன பாட்டு போடலாம்? உங்க பிளேலிஸ்ட்ல பூரா பாட்டு ஏடா கூடமா தான் இருக்கு. எல்லாம் இளையராஜா பாட்டு. இளையராஜா ஃபேனா நீங்க? ஆமா. இப்ப நம்ம எங்க போறோம்? மும்பைல என்னோட ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்படியே டெல்லி கிளம்பலாம். நான் குளிக்கணும். அதுக்கு குளிப்பாட்டி விடணுமா என்ன? இல்ல, எங்க குளிக்கிறதுன்னு கேட்க வந்தேன். போவோம். டெல்லிக்கு எப்படி? ஃப்ளைட்லயா? நடந்து வேணா போவோமா? கார்லயே போலாமா? கார்லயா? மும்பை டு டெல்லி 1500 கிலோமீட்டர் பக்கம் இருக்கு. அவ்வளவா? சரி, அப்ப நான் ஃப்ளைட்லயே போயிருவான். ஏன் சடனா கார்ல போகணும்னு தோணுச்சு? உங்க கூட கார்ல போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓஹோ. ஆனா நீங்க கார் ஓட்டுறத பாக்குறதுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நம்ம ஃப்ளைட்லயே போயிடலாம். மேடம் மேடம் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். உங்களுக்கு காக்லியர் கருவி காதுல பொருத்தி இருக்குமா? அதனால இனிமேல் நல்லா காது கேட்கும். மேடம், வானதி மேடம், இப்போ உங்களுக்கு ஹாப்பியா? உங்க அத்தைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் சிஸ்டம் பொருத்தியாச்சு. ரொம்ப ஹாப்பி சார். நல்லா டெஸ்ட் பண்ணிருங்க கேக்குதான்னு. நான் நல்லா செக் பண்ணிட்டேம்மா, நீங்களும் ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. என்ன வானதி? ஏமா? என்ன கமல்? என்னங்க ரெண்டு பக்கமும் நல்லா கேக்குது. ஆமா வானதி. மேடம், இவங்களுக்கு சாப்பாடு இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம், இன்னும் மயக்க மருந்தோட எஃபெக்ட் இருக்கும். நான் சொன்னதுக்கு அப்புறம் கொடுங்க. ஓகே சார். இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் இவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு.
ஓகே சார் ஓகே. மேடம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, உட்காந்துருக்கேன். மேடம் இப்போ இவங்களுக்கு இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் பொருத்தி இருக்கோம்ல, இந்த மெஷின் நம்ம பேசுற சத்தத்தை எல்லாம் கேட்குற காது பக்கம் மாற்றும். அதாவது இந்த ஒலி அலைகளை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அது மூலமா இவங்களுக்கு காது கேட்கும். ஓகே சார். சார் இது சேஃப்டி தானே? சேஃப்டியானது தான் சார். ஆனால் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்புன்னா எப்படி சார்? இப்போ இவங்களுக்கு காது நல்லா கேட்கும். ஆனா இவங்கள நீங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ரொம்ப சவுண்டு இறைச்சலா இருக்கிற இடத்து பக்கம் கூட்டிகிட்டே போகக்கூடாது. சரி, வெளியே தான் அப்படி இருக்குன்னா வீட்டுக்குள்ளேயும் மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓ அப்படியா சார்? ஆமா, டிவி, ரேடியோ இதெல்லாம் அதிகமா சத்தமா வச்சு கேட்கக்கூடாது. சினிமா தியேட்டருக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி டிராவல் பண்றதா இருந்தா ரொம்ப இறைச்சலான வாகனத்துல கூட்டிட்டு போகக்கூடாது. நீங்க கார் வச்சிருக்கீங்களா? எஸ் சார் இருக்கு, ஒரு சின்ன கார் வச்சிருக்கேன். ஓகே. அனாவசியமான அலைச்சல் உங்க அம்மாவுக்கு நீங்க கொடுக்க கூடாது. அப்படி ரொம்ப அவசியமா போயே ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும் அவங்கள கூட்டிட்டு போங்க. அதுவும் ரொம்ப இரைச்சல் இல்லாம போகணும். அந்த போக்குவரத்துங்கிறது அப்படித்தான் இருக்கணும். சத்தம் அதிகமா கேட்கவே கூடாது இவங்க காதுல. ஓ ஓகே சார். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க அம்மாவோட செவிப்பறை எப்பவும் பாதுகாப்பா இருக்கும். ஓ ஓகே சார், பத்திரமா பாத்துக்கிறோம். ஓகே சார், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இப்போ கொஞ்சம் தலை சுத்தல் இருக்கும், அதனால அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே சார். அம்மா எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் தலை சுத்தல் இருக்கும். காதுல லேசா ஏதாவது அழுத்தம் மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே சார் ஓகே. தையல் பிரிக்கிறதுக்கு கண்டிப்பா இங்கே தான் வரணும் நீங்க. அதெல்லாம் வந்துடுறோம் சார், கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறோம். இன்னும் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத நாளைக்கு நீங்க கிளம்பும் போது சொல்றேன். அது வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோங்க, இங்கேயே இருக்கட்டும். ஓகே சார் ஓகே. சாப்பாடு நான் சொன்னதுக்கு அப்புறம் கொடுங்க, அவசரப்பட்டு எதுவும் கொடுத்துட வேண்டாம். ஓகே சார் ஓகே. சரி மேடம், ரெஸ்ட் எடுங்க. எதுவும் தலை சுத்தல், வாந்தி, கொமட்டல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, கொஞ்சம் டயர்டா மட்டும் இருக்கு. ஓகே ஓகே, நீங்க எந்திரிச்சு உட்காந்துருக்கவே தேவையில்லை, ரெஸ்ட் எடுங்க. மேடம் பாத்துக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அம்மா ரெஸ்ட் எடுங்கம்மா. ரூமுக்கு மாத்திரேன்னு சொன்னாங்க, இங்கேயே ரெஸ்ட் எடுக்கவா? இப்போதைக்கு இங்க படுங்கம்மா, அப்புறமாட்டி ரூம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அங்க போய்க்கலாம். படுங்க, சும்மா உட்காந்துட்டே இருக்க வேண்டாம். ஆமாத்தே, படுங்க. அவங்க ரூம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம அங்க போகலாம். ரெஸ்ட் எடுங்க. சரி வானதி, நான் பக்கத்திலே இருக்கேன். டாக்டர் வைய போறாரு வானதி, வெளியே வேணா இரு. இல்ல அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எப்படி நமக்கு வேற ரூம் இப்போ கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்க போய்க்கலாம். அது வரைக்கும் நான் இருக்கேன். ஏங்க நீங்க அப்பா எல்லாரும் வேணா வெளியே இருங்க. மாப்பிள வாங்க, நம்ம எல்லாரும் வெளியே இருப்போம். ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் வாங்க. வரேன் மாமா. பாப்பா உனக்கு வாங்கிட்டு வரவாடா? இல்லப்பா, அத்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க சொல்லுவாங்கல்ல, அப்ப அத்தையும் நானும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். இப்போ நீங்க போய் டீ குடிச்சிட்டு வாங்க. பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள வாங்க போவோம். பப்பி குட்டி, இங்க கேண்டீன்ல சமோசா சூப்பரா இருக்குமா, போய் சாப்பிடுவோமா? சரிங்க தாத்தா. வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வந்துடட்டா. போயிட்டு வாங்க. ஏங்க என்னம்மா? கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க எதுக்கு எடுத்தாலும். இல்ல பார்த்து பத்திரமா இருக்கணும்னு சொல்றாங்க, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க ஒரு பிசினஸ்மேன், உங்க அம்மான்னு வந்துட்டா மட்டும் ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயப்படக்கூடாது. இதெல்லாம் ஒரு சின்ன ஆபரேஷன், இதுக்கு போய் பயப்படலாமா? அம்மாவுக்கு சரியாயிடுச்சு பாத்தீங்களா? இனிமேல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பேசலாம், பாட்டு பாடலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைங்க. சரி போங்க, போயிட்டு ரிலாக்ஸா ஒரு டீயை குடிச்சிட்டு வாங்க போங்க. உனக்கு ஒண்ணும் வேண்டாமா? இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல அத்தைக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். போங்க. சரி ஓகே, பாத்துக்கோ. வானதி, என்னத்தே நம்ம வேணுமா? இல்லம்மா, இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாயிருச்சு? ரொம்ப பெரிய செலவெல்லாம் ஒன்றும் ஆகலத்தே. நீங்க அதை பத்தியெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. இல்ல தம்பி இப்பதான் பிசினஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு வரான். லோன் வேற போட்டிருக்கேன்னு சொன்னான். கல்யாணத்துக்கு வேற கொஞ்சம் லோன் போட்டிருந்தான். இப்ப ஆபரேஷன்னா செலவு ரொம்ப ஆயிருக்குமே. அவ்வளோ பெரிய செலவெல்லாம் ஒன்றும் ஆகலத்தே. இப்போ உங்களுக்கு நல்லா கேட்குது பார்த்தீங்களா? நாங்கள் எந்த பக்கம் நின்று பேசினாலும் கேட்குது. அப்புறம் என்ன, அதை மட்டும் நினச்சி பாருங்க, வேற எதையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். சரிம்மா. எதையும் நினச்சி டென்ஷன் ஆயிடக்கூடாது தே. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். சரியா? சரிம்மா. நிலா, ஏய் நிலா, நான் தான் உன்னை ஈவினிங் பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. நான் அங்க வந்து பார்த்தா உன்னை காணும். கிரவுண்ட் முழுக்க தேடி தேடி பார்த்துட்டு கடைசியா வீட்டுக்கு வந்தா இங்க வீட்டுல இருக்க. என்னாச்சு வெண்ணிலா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அந்த எஸ்பி கிட்ட எந்த சண்டையும் வச்சுக்க வேண்டாம், தேவையில்லாத வேலை பார்க்க வேண்டாம்னு அன்னைக்கே சொன்னேன்ல. பெரிய ஹீரோ மாதிரி போய் அவனை அடிச்சிட்டு வந்தீங்க. இன்னைக்கு பாருங்க என் வேலையில கைய வச்சுட்டான். என்னாச்சு? நான் செலக்ட் ஆகல முத்து. செலக்ட் ஆகலையா? ஏன்? ஏன்னா எஸ்ஐ போஸ்ட்டுக்கு நான் குவாலிஃபைடு கேண்டிடேட் இல்லையா அப்படின்னு அவன் சொன்னானா? ஆமா, அவன் தான் சொன்னான்.
பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு என்னைய பழி வாங்க பாக்குறான் நேரம் பார்த்து. இந்த மாதிரி எல்லாம் அவன் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அவன் அன்னைக்கு அந்த வேலை பார்த்ததுக்கு நான் அமைதியா இருந்தேன். உங்ககிட்டயும் சொல்லாம அழுதுகிட்டே இருந்தேன். நீங்க தான் என்ன என்ன என்னன்னு நோண்டி நோண்டி கேட்டு இப்ப பாருங்க எங்க வந்து நிக்குதுன்னு. நான் தான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன்ல, எங்க இன்ஸ்பெக்டர் மேடமே அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு அமைதியா தான் இருக்காங்கன்னு. அவங்களுக்கு பண்ண தெரியாதா அவனை எதுவும்? நீங்க என்னமா பெரிய இவர் மாதிரி போய் அவனை அடிச்சிட்டு வந்தீங்க. இன்னைக்கு பாருங்க என்ன ஆச்சுன்னு. எனக்கு டிபார்ட்மெண்ட்ல ரெக்கமெண்டேஷன் இருக்குன்னு சொல்லியும் அவன் கேட்கல. ஒரே பிடிவாதமா நின்னுட்டான் நீங்க செலக்டட் இல்லன்னு சொல்லி. எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தா தெரியுமா? நான் என்னோட நேம் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையா பாத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில கூட என் நேம் வரல. அதுக்கு ஏண்டி என்கிட்ட வந்து கத்துற? உங்களால தானே இதாச்சு. அன்னைக்கு அவனை பேசாம விட்டு இருந்திருக்கலாம்ல. எஸ்ஐ ஆனதுக்கு அப்புறம் பாத்துருந்துருக்கலாம் எதுவா இருந்தாலும். பெரிய இவர் மாதிரி போய் அடிச்சிட்டு வந்தீங்க. என் பொண்டாட்டியும் ஒருத்தன் தப்பு தப்பா போட்டோ எடுப்பான், அதை வச்சு உன்னை த்ரெட்டன் பண்ணுவான், அதை சோசியல் மீடியால எல்லாம் போடுவேன்னு சொல்லுவான். நான் பார்த்துட்டு பேசாம இருக்கணும். சில நேரங்கள்ல நம்ம பேசாம இருந்துதான் ஆகணும். நமக்கு காரியம் ஆகணும்னா கம்முன்னு தான் இருக்கணும். பொம்பளைங்க நாங்க எல்லா இடத்துலயும் அடங்கி அடங்கி போறது எதுக்கு? இந்த மாதிரி எதுவும் ஆயிடுங்கிறதுக்காக தான். கடைசியில நான் நினைச்ச மாதிரி ஆயிடுச்சுல. என்ன தாண்டி சொன்னாவன்? அதான் சொல்றேனே, எஸ்ஐ போஸ்டுக்கு நான் குவாலிஃபைடு கேண்டிடேட் இல்லையா. அதுதான் ஏன்? எனக்கு ஐ சைட் கம்மியா இருக்கான். பவர்ல ஏதோ பிரச்சனையா. 6க்கு 3 தான் கரெக்டா சொல்லியிருக்கணும். 6க்கு 6 எடுக்கணுங்க. 6க்கு 3 தான் பண்ணியிருக்கேன். ஏன் உனக்கு கண்ணுல எதுவும் பிரச்சனையா? நல்லா தான் தெரிஞ்சு தொலையுது கண்ணு. என்கிட்ட பாயாதன்னு சொல்லிட்டேன். எனக்கு அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. நான் எவ்வளவு ஆசையா கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இவ்வளவு ஷார்ட் டைம் பீரியட்ல இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் யாருக்காவது கிடைக்குமா? மாமா என்ன சொன்னாரு? 120 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணாலே உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம்னு சொன்னாரு. ஆனா நான் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் பாருங்க. எனக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லாமலே போஸ்டிங் கிடைக்க வேண்டியது. ஆனா இந்த படுபாவி என்னைக்கோ நடந்ததை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறான். நீ வா, அவனை நான் என்னன்னு கேக்குறேன். வேண்டாம் சாமி, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். நீயே பாத்துக்கிறியா? ஆமா, நானே பாத்துக்கிறேன். நான் இதுக்கு அப்பீல் பண்ண போறேன். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? நான் ஐ செக்அப் பண்ணணும். பண்ணிட்டு எனக்கு கண்ணில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் அப்பீல் பண்ணணும். சரி வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வா, இப்பவே டெஸ்ட் எடுத்துடலாம். கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட தான் ரிப்போர்ட் வாங்கணும். சரி, எந்த டாக்டர் கிட்ட போகணும்? வா போலாம். இப்பவே போகலாம். உடனே அப்பீல் பண்ணணும். ஓகே, கிளம்பு. ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரி போ, அதுக்காக குதிச்சுக்கிட்டு இருக்காத. நீங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. கஷ்டம் தெரியாம வளர்ந்தவர். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சரி தாயே, போய் ரெடி ஆயிட்டு வா. என்னங்க இங்கேயும் எனக்கு ஐசைட்ல பவர் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. உனக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அது முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது. இங்க பார், எதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா தெரியுறாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அங்க போர்டுல இருக்கிறத உன்னால கரெக்டா வாசிக்க முடியல, அப்போ அவங்க அதான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. உனக்கு புக்ஸ் படிக்கும் போது கண்ணு ஏதாவது மங்களா தெரியுதா? இல்லையே, நான் இவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். நல்லா தான் படிச்சேன். சரி, அப்போ தூரத்துல இருக்கிறது, இப்போ டிராவல் பண்ணும்போது பஸ் போர்டு அந்த மாதிரி நல்லா தாங்க தெரியுது. நல்லா தான் தெரியுதுன்னா அப்ப இங்க எப்படி தப்பா சொல்ற? என்னங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பாப்போமா? எனக்கு என்னமோ இந்த எஸ்பி தான் எல்லா இடத்துலயும் வந்து என்னைய பழி வாங்குற மாதிரியே தோணுது. நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு டெஸ்ட் எடுக்கலாம்னு நான் தான் முதல்லயே சொன்னேன், நீ தான் கேட்கல. சரி வா, அங்கேயும் போய் எடுத்துடலாம். இப்ப அங்கேயும் டெஸ்ட் ரிசல்ட் இப்படியே வந்துருச்சுன்னா என்னங்க பண்றது? நீ இதை என்கிட்ட முதல்லயே சொல்லியிருந்தேன்னா நான் கியூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துருந்துருப்பேன். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கே தெரியலையே, இன்னைக்குதான் தெரியுது. மாமா இருந்தாலாச்சும் மாமாவை வந்து பேச சொல்லலாம். இதெல்லாம் ஒரு குறையா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தானே வெண்ணிலா? என்னங்க இப்படி ஆயிப்போச்சு கடைசியில. எங்க மாமா எங்க இருக்காருன்னு பாருங்க. அவரை வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவர் சொன்னா கேட்பாங்க. பாரு வெண்ணிலா, நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ள என் ப்ரோ உனக்கு இவ்வளவு பண்ணி கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். யாருக்காவது பிசி போஸ்டிங்ல சேர்ந்த ஒரே வருஷத்துல இந்த மாதிரி இன்கிரிமெண்ட் கிடைக்குமா? இல்ல எஸ்ஐ போஸ்டிங்க்கு தான் ரெக்கமெண்டேஷன் கிடைக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனாலும் உனக்கு கிடைச்சிருக்குன்னா அது என்னோட ப்ரோ மனசு வச்சதாலதான். அதுக்காக எல்லாத்துக்கும் சும்மா அவர்கிட்ட போய் நின்னுட்டே இருக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவர்கிட்ட போய் நிக்க முடியுமா சொல்லு? அந்த எஸ்பி சொன்ன மாதிரி நீ எல்லாத்துலயும் குவாலிஃபைடா இருந்தேன்னா இப்ப நம்ம போய் தைரியமா நின்னு பேசலாம். இப்போ இந்த ஐசைட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம போய் பேசிதான் என்ன ப்ராப்ளம்? இல்ல என்னோட ப்ரோ வந்துதான் என்ன யூஸ் ஆகும் சொல்லு? தேவையில்லாம இந்த விஷயத்துக்காக என் ப்ரோவை இழுத்து அதுவும் நம்ம மேல குறைய வச்சுக்கிட்டு. உன்கிட்டதான் லெட்டர் இருக்குல்ல, என்னோட ப்ரோ வாங்கி கொடுத்த லெட்டர். அப்புறம் என் ப்ரோ இப்ப வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? இல்லங்க, இப்போ ரெக்கமெண்டேஷன் இருக்குல்ல, அந்த லெட்டரும் என்கிட்ட இருக்குல்ல. இது ஒரு சின்ன குறை தானே. இதை தவிர மற்ற எல்லாத்துலயும் நான் குவாலிஃபைடா தானே இருக்கேன். பாரு, என்னோட ப்ரோ இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு லெவலுக்கு தான் அவர் பேச முடியும். சும்மா இறங்கி வர முடியாது உனக்காக.
நீங்க பேசாம எனக்கு ரிப்போர்ட் டைப் பண்ணி கொடுக்குறீங்களா பவர் கரெக்டா இருக்குன்னு? அப்படி கொடுக்க முடியும்னா இந்நேரம் வரைக்கும் உன்னை வருத்தப்பட வச்சுக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்பேன். அதை ஃபர்ஸ்டே செஞ்சிருக்க மாட்டேன். நீ தானே சொன்ன கவர்மெண்ட் டாக்டர் தான் கொடுக்கணும்னு. ஆமா. இல்ல உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த மாதிரி கவர்மெண்ட் டாக்டர் யார்கிட்டயாவது 6க்கு 6 கரெக்டா இருக்குன்னு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்க சொல்ல முடியாதா? என்னதான் நம்ம ரிப்போர்ட் டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி கொடுத்து அப்பீல் பண்ணாலும் அவங்க அதை வச்சுக்கிட்டு மறுபடியும் உனக்கு டெஸ்ட் எடுக்க தான் போறாங்க. அப்போ நீ அங்க போய் தப்பா தான் சொல்ல போற. எதுக்கும் மாமாவை ஒரு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கங்க. எங்க தான் இருக்காரு மாமா? பாரு வெண்ணிலா, திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். சும்மா சும்மா அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க முடியாது. அவர் தான் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காருல்ல. ஏன் திரும்ப திரும்ப அப்படியே பேசிட்டு இருக்க? முதல்ல நீ இப்ப என்கிட்ட பேசுற மாதிரி என் ப்ரோ கிட்ட உன்னால பேச முடியுமா? டூப்ளிகேட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்க சொல்ற, இதை என் ப்ரோ கிட்ட சொல்ல முடியுமா உன்னால? இந்த பொய் பித்தலாட்டம் இந்த வேலையெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுனாலே இதை இத்தோட விட்டுடு வெண்ணிலான்னு தான் சொல்லுவாரு. ஐப் அவரை கியூர் பண்ணிட்டு அடுத்து வர எக்ஸாம்ல பாக்கலான்னு தான் சொல்லுவாரு. இப்ப என்னதாங்க பண்றது? நான் தான் போய் அந்த எஸ்பி கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்றேன். நீ அதுக்கும் விட மாட்டேங்கிற. வேண்டாம் சாமி வேண்டாம். ஒரு தடவை நீங்க அவரை போய் பார்த்து மூக்குல குத்தி ஹீரோயிசம் பண்ணிட்டு வந்ததெல்லாம் போதும். அதுக்கு இப்ப நான் படுற அவஸ்தையும் போதும். இது என்ன செய்யறது ஏது செய்யறதுங்கிறத நானே பாத்துக்கிறேன். பிறந்து வளர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் என் சொந்த காலில் நின்று தான் எனக்கு பழக்கம். அடுத்தவங்க ஹெல்ப்ல எதுவுமே நான் பண்ணி பழக்கமே கிடையாது. இப்ப முதல் தடவை அப்படி ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சேன்ல, எனக்கு தேவைதான். ஏய் வெண்ணிலா, இது என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத நானே பாத்துக்கிறேன். என்னடி செய்ய போற? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏய் வெண்ணிலா, என்னடி பண்ண போற? என்ன செய்யறான் கார்த்தி? அந்த பார்வதியை பாக்குறதுக்கு 2-3 தடவை போயிட்டு வந்தான் சார். அவங்க மயக்கத்துல இருக்கிற மாதிரியே ஆக்டிங் கொடுத்தாங்க. இவனும் வந்துட்டான். அப்புறம் கார்த்தி, கம்சபிரபுவோட பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ண சொல்லிடு. ஓகே சார். அவனோட கிரெடிட் கார்டு, செக் புக் எல்லாமே பிளாக் பண்ண சொல்லிடு. அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லிடவா சார்? ஆஹா வேண்டாம் கார்த்தி, நான் உனக்கு அபிஷியலா ஒரு லெட்டர் மெயில் பண்றேன். அதை பேங்க்ல கொடுத்துரு. அவனோட டெபிட் கார்டு லிமிட்டை பர்த்டே கம்மி பண்ண சொல்லு. எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறத நான் கோட் பண்ணி சொல்றேன். எதுக்கு சார் இது? எதுக்குன்னு உனக்கே சீக்கிரமா புரியும் கார்த்தி. ஓகே சார், நீங்க லெட்டர் மட்டும் மெயில் பண்ணிருங்க. சரி ஓகே. செக்யூரிட்டிஸ் என்ன பண்றாங்க? அவங்க கூட தான் சார் எப்பவும் சண்டைக்கு மல்லு கட்டிக்கிட்டே இருக்கான். எங்க போனாலும் பின்னாடியே வர்றாங்கன்னு. சரி ஓகே கார்த்தி, பாத்துக்கோ. மேடம் எப்படி சார் இருக்காங்க? ஷீ இஸ் ஃபைன். ஆபீஸ் போனீங்களா சார்? நாளைக்கு தான் கார்த்தி போகணும். சார் கார்த்தி, ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகே சார், ஓகே சார். மலர், விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. மலர், டேய் என்னம்மா மலர்? டேய் 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 இங்க பாருங்க. மலர் மலர், என்னடா என்னடா? பயமா இருக்குங்க, பயமா இருக்கு. எதுக்குமா எதுக்குமா? நான் தான் இருக்கேன்லடா, எதுக்குடா பயமா இருக்கு? இங்கிட்டு ஒருத்தன் 2 பேரும் கைய பிடிச்சுக்கிட்டு அந்த பொம்பளை என் கால்ல சூடு போட வந்தது. அப்புறம் யாரோ ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சூடு போடாம போயிட்டாங்க. ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல, மறந்துருங்க, விட்டுருங்க. யாரோ ஒருத்தர் வருவாரு, அவரு என்னைய காசு கொடுத்து வாங்கிட்டாராம். அவர் கூட நான் அவர் வீட்டுக்கு போகணுமா, ரெடியா இருக்க சொல்லி சொல்லி சூடு போட வந்தாங்க. எவனும் வரமாட்டான்டா, எவனும் வரமாட்டான். நான் பாத்துக்கிறேன். நான் மட்டும் நம்ம வீட்லயே இருந்திருந்தா நீங்க கொஞ்ச நேரத்திலேயே வந்திருப்பீங்கல்ல. தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். நீங்க சொன்னது சரிதானே, நான் முட்டாள் தானே? இல்லம்மா, அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தானே செய்ய முடியும். எனக்கு கம்சபிரபுவை ரூம்ல வச்சு பூட்டினதும் அவன் இருக்கிற அதே வீட்ல இருக்கிறதுக்கு பயமா இருந்தது. உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்களும் அட்டன் பண்ணலையா? குழந்தைனாருக்கு கால் பண்ண நம்பர் தெரியல, அதுக்காக தான் நம்பர் வாங்குவோன்ட்டு வெளியே போனேன். எப்படியாவது உங்களுக்கு தகவலை சொல்லிடணுங்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சுட்டேன். ஆனா அந்த நேரத்துல நான் வேற எதையுமே யோசிக்கல. அவன் கூட இருக்கிறதுக்கே எனக்கு பயமா இருந்தது. முழிச்சிட்டான்னா மயக்கத்துல இருந்து, அதான் ஓடிட்டேன். அப்படி அவன் உங்களை என்னடா பண்ணிடுவான்? ஒண்ணும் பண்ண மாட்டான், சரியா? அவன் எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தான். ஷாக் கொடுத்தானா? எப்படா? அங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனான்ல, புனேல. அங்க உங்ககிட்ட அந்த எவிடன்ஸை பூரா கேட்க சொன்னான். நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்ப நான் ஷாக் கொடுக்குறேன், நீ அழுவேல, அதை ரெக்கார்ட் பண்ணி உன் புருஷனுக்கு அனுப்புறேன், அவன் கதறிக்கிட்டு கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பான்னு சொல்லி ஷாக் கொடுத்தான். ஏன்டாம்மா என்கிட்ட இதை சொல்லல? மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வந்தது தூக்கத்துல. இதை நினைச்சுதான் பயந்து அழுதுட்டீங்களா? கனவுல யாரோ என்னை எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரியே வந்தது. என்கிட்ட இருந்து யாரும் உங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. நீங்க எங்க போயிட்டீங்க? நான் எங்கேயும் போகலடா, இங்க பக்கத்துலயே தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் இல்ல. இல்லம்மா, நான் இங்க பக்கத்துலயே தான் உட்காந்துருந்தேன், உங்களை விட்டு எங்கேயுமே போகல. போயிடாதீங்க.
போக மாட்டேன்டா. உங்களை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு போனதுக்கே நான் பட்ட பாடு ஆயுசுக்கும் போதும். நான் உங்களை அடிச்சதுனால தானங்க போனீங்க. சாரி. நீங்க என்னை மன்னிக்கவே மாட்டீங்களா? மன்னிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நீங்க என்ன அடிச்சதெல்லாம் எனக்கு வலிக்கவே இல்லை. ஆனா அடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, அது என் ஜென்மத்துக்கும் நான் மறக்க மாட்டேன். சரி, நீங்க தூங்குங்க. நான் இங்கேதான் இருப்பேன். நான் எங்க இருந்தாலுமே என் கவனம் எல்லாம் உங்க மேலதான் இருக்கும். அதனால கனவுல கூட இந்த மாதிரி ஏதாவது திரும்ப நடந்துருமோன்னு நினைச்சு பயந்து அழ வேண்டாம். சரியா? பயப்படாம தூங்குங்க. ம். சாரிங்க. இங்க பாருங்க, நடந்த விஷயத்துல முழு தப்பும் என் மேலதான். அதனால நீங்க என்கிட்ட திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இல்லங்க, தப்பு என் மேலதான். இல்ல, எதையுமே புரிஞ்சுக்காம இருந்த நேரத்துல உங்ககிட்ட நான் அந்த மாதிரி பேசுனது என்னோட தப்பு தான். ஆக்சுவலா நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு. இதுல நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் மன்னிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல. இதை இப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. எனக்கு என்ன ஒரு வழின்னா, வேற ஒரு பொண்ணை நான் மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான். நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை ரொம்ப இன்டிமேட்டா பேசியிருக்கேன். அதுவுமே டாக்டர் சொல்லிதான். உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருந்தது. ஒரு சில ஹார்மோன்ஸ்க்கு மெடிசன் எடுக்கலாம், ஒரு சில ஹார்மோன்ஸ்க்கு மெடிசன் எடுக்க முடியாது. மெடிசின்ஸ் எடுத்தா பேலன்ஸ் ஆகுற ஹார்மோன்ஸ்க்கு உங்களுக்கு மெடிசன் கொடுத்துட்டாங்க. பட் ஒரு சில ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு மெடிசின். அதனாலதான் நம்ம கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது கூட உங்களோட ஃபிகர் ஸ்ட்ரக்சர் சைஸ் எல்லாம் சொல்லி ஒரு மாதிரியா இன்டிமேட்டா பேசினேன். ஆனா அப்படி பேசுனது கூட உங்களை கியூர் பண்ணணுங்கிறதுக்காக தான். அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேச சொல்லி நம்ம செக்அப் போனோம்ல, அந்த டாக்டர் அப்போ என்கிட்ட சொன்னாரு, லேடிஸ் கிட்ட இந்த மாதிரி இன்டிமேட்டா பேசினா அவங்களுக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சுரக்கும். அது நீங்க தான் பண்ண முடியும், வேற யாருமே பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னாரு. அதனாலதான் அப்படி பேசினேன். நாங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு கியூர் ஆயிடுச்சு. ஆனா சாரிங்க. நீங்க கியூர் ஆயிட்டீங்க, நான் தான் சஃபர் ஆயிட்டேன். ப்ளீஸ்ங்க, மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டேம்மா. திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டு என்ன சங்கடப்படுத்தாதீங்க. நான் உங்களை நெருங்கி நெருங்கி வந்தது, உங்ககிட்ட ரொம்ப இன்டிமேட்டா பேசுனது எல்லாமே டாக்டர் சொல்லி உங்களை கியூர் பண்றதுக்காகத்தானாலும் நீங்க என் மனசுல இல்லாம உங்க பக்கத்துல நான் எப்படி வருவேன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல அந்த மாதிரி உங்ககிட்ட நான் பேசியிருப்பேன்னு மட்டும் நீங்க எப்படி நினைக்கலாம். அப்போ இவன் எல்லா பொண்ணுங்கிட்டயுமே அப்படித்தான் பேசுவான் அப்படின்னு நினைச்சிட்டீங்க, அப்படித்தானே? இல்லங்க, அப்படியெல்லாம் நான் நினைக்கல. அப்புறம் நீங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தைக்கு வேற என்ன அர்த்தம்? இப்ப கூட திரும்ப திரும்ப என்ன அடிச்சதுக்கு தான் நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்லிட்டு நீங்க அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லைன்னு. உங்க மனசுல நான் தான் இருக்கேன்னு தெரியாம நான் அப்படி பேசுனது தப்பு தாங்க. அதுக்கு தான் மன்னிப்பு கேட்குறேன். நீங்க என்னத்தான் காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அது என்னோட தப்பு தானே. ஓஹோ, இப்ப எப்படி தெரிஞ்சது? நம்ம வீட்ல, நம்ம ரூம்ல, ஸ்டோர் ரூமுக்குள்ள நீங்க வரைஞ்சி வச்சிருக்கிற என்னோட டிராயிங் எல்லாத்தையும் பார்த்தேன். எப்போ? இப்பதான். இப்போதான்னா? கம்சபிரபு என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான்ல, அப்போ. அவன் உங்களை கடத்தி தானே வச்சிருந்தான். அப்போ எப்படி பாத்தீங்க? அவன் மயக்கமானதுக்கு அப்புறம் நீங்க தப்பிக்கிறதுக்கு தானே வழி தேடி இருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படி பார்த்திருப்பீங்க? இல்ல, அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். அதான் எப்படி அவன் உங்களை கடத்திட்டுல போனான், அதை எப்படி அப்படிலாம் பார்க்க விட்டுருப்பான்? இல்ல, அவன் தான் காமிச்சான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன எந்த அளவுக்கு விரும்புறீங்கங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். எப்பல இருந்து என்ன விரும்புறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீங்க தூங்குங்க. நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். அந்த சிபிஐ ஆபீசர் இந்நேரம் அவன் பொண்டாட்டியை தேடி தெரு தெருவா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருப்பான். எனக்கு அதுதானே வேணும். என் புருஷன் இல்லாம நான் படுற கஷ்டத்தை அவனும் படணும். அம்மா அம்மா, என்ன ரங்கா? கம்சபிரபு உங்களை பாக்குறதுக்கு வந்துகிட்டு இருக்கான். அவன் என்கிட்ட ஒய்யாம வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கீங்கன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ டாக்டர் கிட்டே போய் பேசிட்டு வந்துட்டான். அதான் உங்களை பாக்குறதுக்கு நேரம் வந்துகிட்டு இருக்கான். ஐயோ, நான் அட்மிட் ஆகிற இதே ஹாஸ்பிட்டல் அவனும் வந்து அட்மிட் ஆவான்னு நான் என்ன கனவா கண்டேன். இப்படி இங்க வந்து படுக்க போட்டுருக்காங்க இவனை. அம்மா, அவனுக்கு கை உடைஞ்சிருக்குன்னு சொன்னியே, யார் உடைச்சாங்க? தெரியலம்மா. அவன் இருக்கிற ரூம் வாசல்ல எப்பவுமே 2 போலீஸ்காரங்க நின்றுகிட்டே இருக்காங்க. உள்ளேயும் அந்த சிபிஐ ஆபீசர் இருக்காருல்ல, அவர் இருக்காரு. அதனால நான் போய் பார்க்கவே இல்ல, விசாரிக்கவும் இல்ல. சிபிஐ ஆபீசர்னா அவன் அங்கேயே தேடி போயிருக்கான். அப்ப இங்க யாரு? ஓ, இவனா? அந்த கார்த்தி பயலா? சரி சரி, போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. அம்மா. முருகா, முருகா, என்னை சீக்கிரம் கூட்டிட்டு போயிருப்பா. ஏய் ஓல்டு லேடி, யார் வந்திருக்கிறது? ஏய் முக்காடு, இங்க பாரு, என்ன பாரு. தம்பி, யார் நீங்க? யாரா? என்ன தெரியலையா? நான் கம்சபிரபு. கம்சபிரபுனா? தம்பி, யார் நீங்க? நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோமா? எனக்கு தெரியலையே. முக்காடு போட்ட கிழவி, நீ என்னமா நடிக்கிற? உன் வேலையை என்கிட்டயே காட்டுறியா? இரு கிழவி, நான் யாருன்னு உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன்.